அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி என்னோட ஸ்வெல்லிங்கான ஃபேஸ மாஸ்க் போட்டு மறைச்சு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு ஃபைனலா போய் என்னோட ஸ்டிச்சஸ் பிரிச்சு கிளீனப் மட்டும் பண்ணிட்டேன்னா, எல்லாமே ஃபினிஷ் ஆயிடும். இந்த விஸ்டம் டூத் ரிமூவல் ப்ராசஸ்ல டென்டிஸ்ட் வந்து எனக்கு ஃபியூ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. அத கேட்கிறப்போ எனக்கு புதுசாவும் இருந்தது அண்ட் நாலெட்ஜபிளாவும் இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட தாடையோட அளவு வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்டின்னாங்க. எக்ஸாம்பிள் நம்ம முன்னோர்களுக்கு இருந்த அளவுக்கு நமக்கு கிடையாது. நமக்கு இன்னும் சின்னதா இருக்கும். அண்ட் நம்மளோட அடுத்து வர ஜெனரேஷனுக்கு இன்னுமே சின்னதா போகும். பிகாஸ் ஆஃப் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னால. அண்ட் இன்னும் முக்கியமானது என்னன்னா, இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அண்ட் இதுக்கு மேல பொறக்க போற குழந்தைங்களுக்கு அந்த விஸ்டம் டீத் டெவலப் ஆகுற பட்ஸே கிடையாது. அண்ட் அவங்களுக்கு விஸ்டம் டீத் வளரவும் வளராதுன்னு சொன்னாங்க. என்ன ஒரு ஈவல்யூஷனரி சேஞ்ச் இல்ல? அண்ட் நம்ம பற்களை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளைன் வாட்டர்ல கார்கிள் பண்ணி துப்பிடுறது பெட்டர். இல்லைன்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே பற்கள் நடுவுல போய் இருந்து கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 3 months ஒன்ஸ் அட்லீஸ்ட் நம்மளோட டூத் பிரஷ்ஷை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுமா? அண்ட் இப்போ வர இமேஜ்ல காட்டுற மாதிரி நம்மளோட 3 ஃபிங்கர்ஸும் வாய்க்குள்ள பற்கள்ல படாம நம்மளால இன்சர்ட் பண்ற முடியிற அளவுக்கு ஓப்பன் பண்ண முடிஞ்சாதான் அது ஒரு நார்மல் மவுத் ஓப்பனிங்கா அடல்ட்ஸ்க்கு கன்சிடர் பண்ணுவாங்களாம். அண்ட் லாஸ்டா வந்து இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் கிளீன் அப் பண்ணுறது வந்து அட்வைசபிள்னு சொன்னாங்க. ஏன்னா என்னதான் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பற்களோட உள்பக்கம் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணாலும் சம்டைம்ஸ் நம்ம பற்களோட ஷேப் வந்து அன்இவனா இருக்கிறதுனால அது ப்ராப்பராக க்ளீன் ஆகாம போகலாம் அண்ட் கம் ப்ராப்ளமும் வர சான்சஸ் இருக்கான். அண்ட் மோருக்கு போய் இந்த ஒத்த டூத் பேஸ்ட்டை வாங்கிட்டு ஒன்ஸ் இன் அ வைல் சாக்கோலாவா கேக் ஓகே தான் எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டேன்.